மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் நம்ம ஈடுபடக்கூடிய வேலைகளில் சட்டுன்னு முடியாது, கொஞ்சம் இழுபறி இருக்கும், சில நேரங்களில் தடைகள் இருக்கும், செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு அவசரமாக தேவைப்படும். அப்போ அதுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய மாதிரியான ஒரு காலகட்டம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு மதியத்திற்கு மேல் நல்ல ஒரு தினமாக ஒரு வெற்றிகள் ஏற்படும். காலையில் சில தொய்வுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பரணி நட்சத்திரங்களுக்கு முழுவதுமாக நல்ல தினமாகவே தான் அமைகிறது. வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த கோபங்கள், அந்த வேகத்தை எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தலை வச்சுக்கிறது நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் லாபகரமான தினம். நண்பர்களால் ரொம்ப ஆதாயங்கள்லாம் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் இந்த காரியத்தை முடிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு முடித்து விட முடியும். ரொம்பவும் நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினமாக இருக்கும். நண்பர்களால் நிறைய உதவிகள் கிட்டும். நல்ல தனலாபமும் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்களோ அதில் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருந்தாலும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் சில நன்மைகள் ஏற்படும். வாக்கு சாதுரியம் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. ரொம்ப ஒரு நல்ல நிகழ்வுகள், சில நேரங்களில் நீண்ட நாள் பயன் தரக்கூடிய சில நன்மையான விளைவுகளை எல்லாம் தரக்கூடிய அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்துவிடும். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே சுலபமாக முடியும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சுலபமாக இருக்கும். சில நேரங்களில் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளலாம். கொஞ்சம் தெய்வபக்தி உடையவர்கள்லாம் அந்த நல்ல கோவில்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு வரணும் சொல்லி சில நேரங்களில் க்ஷேத்திரங்களுக்கு பயணமும் மேற்கொள்ளலாம். அப்படி செய்யும் பொழுது மனசில் ஒரு பெரிய திருப்தி, சந்தோஷம், தெய்வ அனுகூலம், நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தினம் சிறப்பாகவே அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல தினமாகவே இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது இருப்பதால் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். ரொம்ப ஒரு வேகத்தோடு நீங்கள் செயலாற்றும் பொழுது சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டு விடலாம், சில தடைகள் ஏற்பட்டு விடலாம். அதனால் சற்றே நிதானமாக செயல்பட வேண்டும். விக்னேஸ்வரரை மனதார தொழுது இந்த தினத்தை தொடங்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும், நன்மைகள் ஏற்படும்.
அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் நல்ல பலன்கள் ஏற்படும். காலையில் சில சோதனைகளும் பின்னடைவுகளும் ஏற்படலாம். பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும். எதிர்பாராத தன வரவும் ஏற்படும். உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் நிதானமான செயல்பாடுகள் அவசியம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம். நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் இறங்கினாலும் அது பெரிய அளவில் வளர்ந்து உங்களுக்கு பெரிய அளவு ஆதரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம்னு சொல்லணும். தன வரவு என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமையும். தெய்வ அனுகூலம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் துணை நிற்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான தினம். அற்புதமான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். நினைத்ததை விட சிறப்பான பலன்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதானமான ஒரு போக்கை கையாளும் பொழுது தவறுகளை தவிர்த்து நன்மைகளை பெற முடியும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஏற்படுத்தப்பட்ட பலவிதமான தடைகள், பின்னடைவுகள் இதையெல்லாம் கடந்து வெற்றிகளை பெறுவீர்கள். அப்போ அவ்வளவு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் வெளிப்படும். அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப அருமையான தினமாக அமையும். விசாக நட்சத்திரத்துக்கும் ரொம்ப சிறப்புகள் உண்டு. மதியத்திற்கு மேல் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் சில புதிய எண்ணங்கள்லாம் உருவாகும். உங்களுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாமே அனைவராலும் போற்றப்படும். சில புதுமையான அணுகுமுறைகளை பின்பற்றுவீர்கள். சிறப்பான மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினம். எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் வரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றிகள். அவங்க நினச்ச மாதிரி நல்ல ஒரு காலேஜு, அவங்க நினச்ச மாதிரி நல்ல கோர்ஸு, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். பூராட நட்சத்திரங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஆடை அணிகலன் சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படும். சிறப்பான தினம். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயமே காலையில் செய்யும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு பிரயாணங்களை ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய கடுமையான முயற்சிக்கெல்லாம் நல்ல வெற்றிகள் ஏற்படும். சில நேரத்தில் உங்களிடம் இருந்து யோசனை பெற சிலர் உங்களை நாடுவார்கள். உங்களுடைய ஒரு வளமான ஒரு அனுபவமும் அறிவுத்திறனும் பெரிதும் மெச்சப்பட்டு பாராட்டப்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மதியம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் அமையும். நன்மைகள் ஏற்படும்.
அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும், எச்சரிக்கையாக நடக்க வேண்டியது அவசியம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் பலவிதமான நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினம், தனத்தை பெறக்கூடிய தினம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் எல்லாம் மறைந்து ஒற்றுமைகள் நிலவும், சிறப்பான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சதய நட்சத்திரங்களுக்கு ஒரு அற்புதமான தினம், சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்நோக்கலாம். புதிய அறிமுகங்களால் வெற்றிகள் ஏற்படும். விசாக நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினம், நல்ல வெற்றிகள் ஏற்படும். பணம் எதிர்பார்த்த ஒரு தனம் வந்து சேரும். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள்வது நல்லது. குழந்தைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் உண்டாகும். சில நேரங்களில் சில நல்ல நிகழ்வுகள் வீட்டில் ஏற்படும். குழந்தை பிறப்பது இல்லை திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள் போன்ற நல்ல விஷயங்கள் மொத்தத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான சிறப்பான தினமாகத்தான் அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்கள், சுபமான பலன்கள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள், வெற்றி வாய்ப்புகள், மனசில் சந்தோஷம் எல்லாமே இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு சந்தோஷங்களை தரக்கூடிய, தன லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும்.